முதல்ல இந்த மருந்துகளை போய் வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து என்ன விலையாகுது? ₹40 ஆகும். ₹40? பாரு. ஆட்டோ திருவிக்கா தெருவுக்கு போப்பா. என் ஆட்டோ அந்த தெருவுக்கு போவாதுங்க. ஏன்? எங்க அண்ணனும் அண்ணியும் அங்கதான் இருந்தாங்க. இப்ப அங்க யாரும் இல்லை. அதனால நான் அந்த பக்கமே போறதில்லை. ரவி, எப்படி பார்க்க? என்ன மன்னிச்சிருப்பா. ஆமா, அண்ணன் நீ எப்படி பார்க்காங்க? சொல்றேன். சாரி சாரி. அருதி, மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கண்ணாடி எங்க? கண்ணாடி அது மருந்து கடையில மறந்து வச்சுட்டு வந்திருப்பேன், போய் எடுத்துக்கிறேன். என்ன பாருங்க, உங்க கண்ணாடி வித்து தானே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கண்ணாடி இல்லைன்னா உங்களால சரியா பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்களே. பார்வதி, உன் அன்பான முகம்தான் என் நெஞ்சில் அப்படியே பதிஞ்சு போயிருக்குதே. இதுவே வேற நான் எதை பார்க்கணும்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நம்ம 2 பேரும் ஒண்ணு பேசிக்கிட்டோம். நடந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நீங்க உங்க மூச்சு காத்து என் கன்னத்துல படுற மாதிரி ரொம்ப பக்கத்துல படுத்திருந்தீங்க. என்னையும் முறைச்சு பார்த்துட்டு இருந்தீங்க. ஏங்க ஏன் இப்படி முறைச்சு பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். பார்வதி, நீ கொள்ள அழகல, என்னையே கேட்டீங்க. போங்க அப்படின்னு வெக்கப்பட்டு திருப்பி பார்த்துட்டேன் நான். என்ன புரட்டி போட்டு என் பைத்தியம் என் பொண்டாட்டி அழகான்னு ஒன்ன கேட்காம ஊரான போயாடி கேப்பேன். நீங்க நீங்க என்ன கேட்டீங்க? நான் சிரிச்சேன். சிரிச்சோ 2 பேரும்.
சார் இப்ப வரேன். உங்களை பெரிய டாக்டர் கூப்பிடுறாரு. பார்த்துட்டு வரேன். என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களா? வாங்க உட்காருங்க. சங்கர், எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல உங்க மனைவிக்கு அல்சர்னு தெரிஞ்சது. வேளைக்கு சாப்பிடாதனால குடல்ல புண்ணு ஏற்பட்டு ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே ஆபரேஷன் செஞ்சாகணும். ஆபரேஷனா டாக்டர்? சங்கர், உங்க பொசிஷன் எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆபரேஷன் செலவு, இந்த ஆஸ்பத்திரியில தங்குற செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா மருந்து செலவு மட்டும் நீங்க பாத்துக்கணும். எவ்வளவு டாக்டர் ஆகும்? ஏறத்தாழ 1000 ரூபாய் ஆகலாம். சரி டாக்டர். அம்மா! ஐயோ! 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 கடவுளே! அருதி, என்ன என்ன பார்வதி? கொஞ்ச நாளாவே இந்த வலி இருக்குங்க. சரியா போயிடும் நினைச்சேன். என்னமோ தெரியல, இன்னைக்கு தாங்க முடியல. ஐயோ ஐயோ, இப்படியே செத்துட்டா தாராளமா இருக்குங்க. பயப்படாதம்மா, பயப்படாத. டாக்டர் உன் எக்ஸ்ரே பார்த்துட்டு உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம்? படுத்துங்க. இதோ இதோ நான் வரேன். பார்த்து போங்க, ஜாகிரதை. என்னம்மா? பிச்சை எடுத்த காசு சார். சில்லறையா தர மொத்த நோட்டா கொடு சார். குடு, சில்லறை குடு. 40 ரூபா வாங்கிக்கோ. குடு. இந்தா வச்சுக்கோ, வச்சுக்கோ. இல்ல சார், நான் 10 ரூபா கொடு சார். அட நீ என்ன சார் குடு. 10 வச்சுக்கோ. பணம் 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 பணம்